பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். நான் பலவிதமான சோதனைக்குள்ளாகிறோம், பலவிதமான போராட்டங்கள் வருது. நீங்க நினைக்கிறீங்கல்ல, இதே பிரச்சனை போய்கிட்டே இருக்குதே, கஷ்டமா இருக்குதே. அன்று சொல்றாரு அந்த இடத்துல, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பலவிதமான போராட்டம் பிரச்சனையில போய்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஆண்டவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். கானா ஒரு கல்யாணம், யோவான் 2ஆம் அதிகாரம் பாருங்க, அங்க எல்லாம் குறைவு, இயேசு வந்தார் நிறைவு. அப்படியே நீங்க பைபிளில் யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 38 வருஷம் வியாதியில கிடக்கிறான், இயேசு தொட்டார், குணமானார். 4ஆம் அதிகாரம் பாருங்க, பாவத்திலேயே கிடந்த பெண், 5 கணவன், 6வது புருஷனும் உன் புருஷன் இல்லைன்றார் ஆண்டவர். அந்த பாவியை மனம் திருப்பி பரிசுத்தத்துக்கு நடத்தின ஆண்டவர். இப்படியே நீங்க பைபிளில் அவருடைய மகிமையான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பலவிதமான பாடுகள் வரலாம், அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். எதிர்பாருங்க. God bless you.